வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த வல்லின எழுத்துக்கள் வராமல், அதாவது இடையில் சேராமல் நம்மளுக்கு பொருள் தருதோ, அதுதான் வல்லின மிகா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லின எழுத்துக்களான இந்த கசட தவற இல்லாமல் இயல்பாகவே இணையும் இடங்களை தான் வல்லின மிகா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் அழுத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் வல்லினம் மிகா இடங்கள் இடங்கள் மிகா எழுத்துக்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா, இந்த வல்லினம் மிகும்போது ஒரு பொருளை நமக்கு கொடுக்கும், அதுவே மிகாத போது மற்றொரு பொருள் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, தந்த பொம்மை, தந்த பொம்மை. வல்லினம் இங்கே கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன பொருள் கொடுக்குது பாருங்கள், தந்த பொம்மை, தந்த பொம்மை. அதுவே நம்மளுக்கு இந்த வல்லின எழுத்தை கொடுக்கும்போது எப்படி வருது பாருங்கள், தந்த பொம்மை அப்படின்னு வேறு ஒரு பொருளாக நம்மளுக்கு கொடுக்குது. அடுத்து பாருங்கள், கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான், கத்தி எடுத்துகிட்டு வந்தான். அதுவே இக்கு கசட, அதாவது வல்லினம் மிகும்போது என்ன வருது பாருங்க, கத்தி கொண்டு வந்தான், சவுண்டு போட்டுக்கிட்டே வந்தான் அவன் அப்படிங்கிறதுக்கும், அதுவே வல்லினம் மிகா இடத்துல பார்த்தா கத்தியை கொண்டுட்டு வந்தான், அதான் கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். அப்போ வல்லினம் மிகும்போது ஒரு பொருளையும் மிகாத போது மற்றொரு பொருளையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லினம் மிகா இடங்கள். எங்கெல்லாம் வல்லினம் மிகாமல் நமக்கு பொருள் கொடுக்குமோ அதற்கான அடிப்படை இலக்கண விதிகள் என்ன, எவற்றை எதிலெல்லாம் நமக்கு வல்லினம் மிகாமல் நமக்கு பொருள் தருமோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பொறுமையாக சில இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுட்டெழுத்து. நம்ம ஒரு இடத்த சுட்டி காட்டுறோம் பார்த்திங்களா, அந்த எழுத்துக்களில் வல்லினம் எழுத்துக்கள் மிகாது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், அது இது, அது செய், இது பெரியது, இது கூடை, சரி அது கூடை, இது பாடம் இப்படின்னு சுட்டெழுத்துக்களான அது இது என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே வல்லினம் மிகாது. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்லலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வினா எழுத்து. வினா எழுத்து அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கேள்வியை கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டு முடியும் பார்த்தீங்களா. அதாவது எது, எவை, எங்கு, எதனை அப்படின்னு வினாக்களை கொண்டு முடியக்கூடிய இடங்களில் கூட இந்த வல்லின எழுத்துக்கள் மிகாது. அதற்கான உதாரணங்கள் பாருங்கள். எது கண்டாய், எவை தவறுகள், எங்கு சென்றாய், எதனை பார்த்தாய் அப்படின்னு வினாவக்கூடிய இடங்களில் வல்லின எழுத்துக்கள் மிகாது. சுட்டி காட்டுற இடத்துல வராது. அடுத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், வினா எழுத்து. வினாவக்கூடிய இடத்துலையும் வல்லின எழுத்துக்கள் மிகாது. எழுவாய் தொடர், அதாவது ஒரு செயலை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் வல்லின எழுத்துக்கள் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான உதாரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது, அது ஒரு செயலை செஞ்சிட்ருக்கு. குதிரை இன்னொரு இடத்துல தாவுதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, பார்த்திங்களா, அந்த இடத்துல என்ன வராது, நம்மளுக்கு வல்லின எழுத்து மிகாது. கிளி பேசும், கிளி பேசும்னு சொல்கிறாங்க. அதாவது கிளி ஒரு செயலை செய்கிறது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நாய் குரைக்கும்,
இந்த மாதிரி மனிதர்களாகவோ இல்லைனா ஒரு விலங்குகளாகவோ இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு செயலை கொண்டு முடியும் போது நம்ம சொல்கிற வார்த்தைகளில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை என்னன்னு பார்த்திங்கன்னா ஆள் அது. ஆள் அது. இந்த மூன்றாம் வேற்றுமை அமையக்கூடிய இடத்துலையும் நமக்கு என்ன வராது? வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் செய்யப்பட்டது, அவனால் செய்யப்பட்டது. எனது கை, எனது கை, எனது சட்டை. இப்படி ஆள் அது என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமை எழுத்துக்கள் எங்கெல்லாம் அமைகிறதோ அங்கும் வல்லின எழுத்துக்கள் மிகாது. ஆள் இங்கே போட்டுக்கணுன்னே இங்கே ஆள், அவனால், அதெல்லாம் வார்த்தைகளோடு இடையில் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனால் செய்யப்பட்டது, எனது கை, எனது சட்டை இப்படின்னு வார்த்தைகளுக்குள்ளே இது அமைந்து வரக்கூடியதாக அமைந்திருக்கும். இங்கெல்லாம் என்ன வராது? வல்லினம் மிகாது. அடுத்து பார்த்திங்கன்னா விழித்தொடர். விழித்தொடர்னா என்ன அப்படின்னா உணர்ச்சியாக அழைக்கக்கூடியவை. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம் பார்த்திங்களா, அங்கே என்ன வராது? வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பாருங்கள். தந்தையே பாருங்கள், தந்தையே பாருங்கள், மகளே தா, மகனே செல், தாயே பாருங்கள் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளில் என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகாது, வல்லின எழுத்துக்கள் இடையில் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்பாங்க. பார்க்க என்னமோ நம்மளுக்கு நிறைய கேள்விகள் மாதிரி இருக்கும். ஆனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் எளிமையாக நிறைய மார்க் வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெயரச்சம். பெயரச்சம் அப்படின்னா ஆ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் முடியக்கூடியதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம். ஒரு வினை, ஒரு வினைனாலே செயல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடிந்தால் அதுதான் பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், பார்த்த பெண், வந்த சட்டை. அப்போ பாருங்கள், வந்த அந்த இடத்துல நிலைமொழியில் என்ன, இதுலேயும் நிலைமொழி வருமொழியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முந்தைய பாடமான புணர்ச்சியில் நல்லா தெளிவாகவே சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நிலைமொழியும் வருமொழியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா கூட இந்த வல்லினம் மிகும் இடங்களையும் நீங்கள் எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம். வந்த ஆண் முடித்து பார்த்தீங்களா? வந்த சிரிப்பு, பார்த்த பையன், பார்த்த பெண், வந்த சட்டை அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடியுது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் வல்லினம் மிகாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகை அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா தொக்கி வருவதுன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மறைந்திருப்பது. ஒரு பொருள் ஒரு இடத்துல மறைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருக்குமா. இப்போ இங்கே பாருங்கள், நாடு கண்டான் இருக்குது. அதை என்ன மறைந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பின்னாடி கூட இதே மாதிரி ஒரு கேள்வி வரும். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு புரியும். நாடுன்னு இருக்குது, அதில் என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டை கண்டான் அப்படிங்கிற இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு? டை அப்படிங்கிற வார்த்தை மறைந்திருக்கு. அதே மாதிரி தான் கூடு கட்டு, வீடு கட்டினான், காடு கண்டான், இங்கெல்லாம் இதே போன்ற வார்த்தைகள் மறைந்து வருகின்றது. அதாவது கூடு கட்டுனா என்ன? கூட்டை கட்டு, வீட்டை கட்டினான், காடு கண்டான். இப்படி ஒரு இடத்துலையும் இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை
மறைந்து வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன வராது அப்படின்னா வல்லினம் மிகாது. அதாவது வல்லின எழுத்துக்கள் வராது. அடுத்ததாக படி என்று சொல்ல முடியும் வினையெச்சமும் வராது. படி என்று முடியும் வினையெச்சம். படின்னு எங்கெல்லாம் வார்த்தைகள் நிலைமொழியில் முடியுதோ அங்கெல்லாம் என்ன வராதான்? வல்லின எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரும்படி சொன்னான், பெரும்படி சொன்னார், சொல்லும்படி சொன்னார் அப்படின்னு படி என்ற வினையச்சம் எங்கெல்லாம் நிலைமொழியில் முடிந்து வருகிறதோ அங்கெல்லாம் என்ன வராதாம்? வல்லின எழுத்துக்கள் வராது, வல்லினம் மிகாது அப்படின்னு நீங்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்க, வியங்கோள் வினைமுற்று தொடர். என்னதற்கு? வியங்கோள் வினைமுற்று தொடர். கய அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் முடிகிறதோ, அதாவது நிலைமொழியான இடத்துல முடிகிறதோ அங்கெல்லாம் என்ன வராதுன்னு சொல்கிறாங்க? வல்லின எழுத்துக்கள் வராதுன்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், உதாரணம் பாருங்கள். வாழ்க தலைவா, வளர்க தமிழ், வாழ்க தமிழ் அப்படின்னு இந்த கா அப்படிங்க வியங்கோள் வினைமுற்று தொடர் அதான உருபுகள் இது. கா யா அப்படிங்கிறது இதோட உருபுகள். இந்த கா என்று முடியக்கூடிய நிலைமொழி எங்கெல்லாம் முடிகிறதோ, அதாவது வாழ்க தலைவா, வளர்க தமிழ், வாழ்க தமிழ் இப்படின்னு இந்த கா என்ற வார்த்தை முடியக்கூடிய இடங்கள்லையும் என்ன வராது? வல்லின எழுத்துக்கள் வராது. அதாவது வல்லின எழுத்துக்கள் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வினைத்தொகை. இதுக்கு முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகைனாலே துக்கி வருவதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மறைந்து வருவது. வினை அப்படின்னாலே ஒரு செயல். தொகை அப்படின்னா மறைந்து, அதாவது தொக்குதல், தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மறைந்து வரக்கூடியதாக இருக்குமா. வினைத்தொகை அதாவது ஒரு செயலை மறைத்து வரக்கூடியதாக இருக்கும், ஒரு செயலை மறைச்சி வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இதை அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 காலத்தையுமே தொக்கி வருவது. மேலே கூட என்ன நம்ம பார்த்தோம்? இன்று இரண்டாம் வெற்று மேலே நிலைமொழியில் நமக்கு இந்த தொகை ஏதோ ஒரு வார்த்தை மறைந்து வருதுன்னு பார்த்தோம். அதுவே வினைத்தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 காலமுமே தொக்கி வரும், 3 காலம் இதில் மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிதண்ணீர், ஊறுகாய், பாய், புளி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்போனா உங்களுக்கு இன்னுமே புரியும். ஊறுகாய், இதில் மூணு காலமும் வந்திருக்கும் பாருங்கள். ஊறினகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு முக்காலத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலங்களையும் கொண்டு முடியக்கூடியதாக அமைந்திருப்பதை தான் என்ன சொல்கிறாங்க? வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வினைத்தொகை. அதாவது பாய்ப்புலி. பாய்ப்புலினா 3 எப்படி பிரிப்பாங்க? பாய்ப்புலி, பாய்ப்புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி அப்படின்னு முக்காலத்தையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 காலத்தையும் தொக்கி அதாவது மறைத்து வைத்திருக்கக்கூடியதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வல்லினம் மிகா எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை, வியங்கோள் வினைமுற்று தொடர், படி என்று முடியும் வினையெச்சம், இரண்டாம் வேற்றுமை தொகை, பெயரெச்சம், விழித்தொடர், மூன்றாம் வேற்றுமை, எழுவாய் தொடர், வினா எழுத்து, சுட்டெழுத்து. இங்கெல்லாம் என்ன வராது என்று பார்த்தோம்? வல்லினம் மிகாது, அதாவது வல்லின எழுத்துக்கள் வராது. நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேரும்போது இடையில என்ன வராதுன்னு படித்தோம்? வல்லின எழுத்துக்கள் வராது அப்படின்னு பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்றும் பல வல்லின மிகா இடங்கள் இருக்கின்றது. அவற்றை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். இந்த அடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு உதவக்கூடியதாகவும் அமையும்.